ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதம் வந்து மாம்பழ சீசன். நமக்கு நிறைய மாம்பழம் மாங்காயெல்லாம் கிடைக்கும். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம மாங்காயை வச்சு ரெண்டு சுவை இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். மாங்காய் எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய சைஸ் மாங்காய்லாம் இல்லை, நல்ல நார்மல் சைஸ் மாங்காய் 2 மாங்காய் எடுத்துருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு துருவி நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். மாங்காய் வந்து நான் அளந்து எடுத்துருக்கிறேன். கப்புக்கு எனக்கு 2.25 கப்பு எனக்கு வந்துச்சு. 2.25 கப்புக்கு நான் அளந்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை கப்பு இருக்குது நீங்களும் அளந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, சுகர் சேர்க்க போகிறோம். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப உப்பு போட வேண்டாம். 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு அந்த மஞ்சள் தூள் உப்புங்கிறது நல்லா கிளறி விட்டுக்காங்க. நல்லா கிளறி விட்டு அது 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். அந்த மஞ்சள் தூளும் அந்த உப்பும் நல்லா மாங்காவில் சேர்ற மாதிரி வரணும். அதனால் நம்ம ஒரு மணி நேரம் அதை தனியாக மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திறந்து பார்த்து நல்லா கிளறி விட்டோம்னா கொஞ்சம் அப்படி நீர் பொறுத்து இருந்த மாதிரி இருக்கும். மாங்காய் எந்த இதில் எடுத்தோமோ அதே அளவில் 1 கப் சீனியை போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி சீனி கரையிற வரைக்கும் நல்லா கிளறுங்க. 2வது இன்னொரு கப்பு அதையும் போட்டு நல்லா 2வது கப் நான் அதுக்கும் நல்லா கிளறிட்டே இருக்குங்க. நான் 2.25 கப் மாங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் சீனி தான் நான் போட்டிருக்கேன். நல்லா சீனி கரைஞ்சி நல்லா தண்ணியான பதத்துக்கு வந்துடும். நல்லா சீனி நல்லா இலக்கமாக ஆகினதுக்கப்புறம் நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு ஒரு துண்டு பட்டையும் 2 கிராம்பும் போட்டு அதே நல்லா கலக்கிக்கலாம். கலக்கினதுக்கப்புறம் சீனி கரைய இந்த மாதிரி தண்ணி பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷமாக தான் ஆகும். நம்ம மெதுவாக அப்படி கிளறிக்கிட்டே இருக்க நல்லா அது கொதித்து நல்லா வரும். கிண்டிக்கிட்டே இருக்கும். நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா கீழே பிடிச்சிடக்கூடாது, அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளற நல்லா அந்த கலர் கொஞ்சம் மாறி வரும். இந்த நம்ம சீனி வந்து நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்துடும். இந்த பாருங்க ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பதத்துக்கு வரும். நம்ம அதுக்கப்புறம் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கலர் கொஞ்சம் சேஞ்சாகி இந்த ப்ரௌன் கலர் மாதிரி லைட்டாக அந்த கலருக்கு வரும். அந்த கலருக்கு வந்ததுக்கப்புறம் சீனி பதமும் நீங்கள் தொட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கி கீழே வச்சிடலாம். பாருங்கள், நான் கீழே இறக்கி வச்சுட்டேன். இந்த பதத்துக்கு வந்துடும். நம்ம இப்படியே வச்சு சாப்பிட்னாலும் நம்ம சாப்பிட்டுக்கிடலாம். நல்லா ஆற விட்டுருவோம். ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் நம்மகிட்ட இருந்ததுன்னா அதில் நல்லா தொடச்சி ஈரம் இல்லாமல் எடுத்துக்கிடணும். அதை கண்ணாடி பாட்டில் எடுத்தேன். எனக்கு ஒரு சின்ன பாட்டில் தான் இருந்தது. நல்லா தொடச்சி ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாங்காய் இனிப்பை நான் அதில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பாட்டில் வச்சதுக்கப்புறம் நம்ம கைப்படக்கூடாது, காற்று படக்கூடாது. இந்த பாட்டில் எடுத்து வச்சு நல்லா மூடி வச்சிட்டோம்னா நமக்கு 1 மாதம்னாலும் நமக்கு கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் தேவையில்லை. நம்ம வெளியே வச்சிடலாம். இது அப்படியே இருக்கும். சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாட்டெல்லாம் கைப்படாமல் நம்ம ஸ்பூனை வச்சு எடுத்து சாப்பிட்றதா இருந்தால் நமக்கு கெட்டே போகாது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல இல்லுன்னு ஆணுக்கு அப்புறம் தான் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி வச்சுருக்கேன். அது அடுப்பில் வைக்கவே வேண்டியதில்லை. நம்ம கீழே வச்சு அது பண்ணிடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை பண்ணிவிட்டு அதையும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் இருந்தால் நீங்கள் அடைச்சி வச்சுக்கலாம். என்கிட்ட கண்ணாடி பாட்டில் இல்லாதனால நான் சின்ன பவுல் இருக்குது. இது வந்து சின்ன பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ப்ரெட்டுக்கு, சப்பாத்திக்கு இது எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். இது வச்சு சாப்பிடலாம். பாருங்கள், அள்ளி வைக்காம பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது மாங்காய் இனிப்பு. இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். கொஞ்சம் காரம், ரொம்பலாம் அப்படி இல்லை. நம்ம 1 ஸ்பூன் போடுறதுனால காரம் இதுக்கு போதுமானது. இந்த காரமும் அது ஒரு டேஸ்டியாக இருக்கும். காரம் இல்லாமல் அது சாப்பிட அது ஒரு டேஸ்ட்டு. செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மாங்காய் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.